கொடைக்கானலில் இன்னைக்கு காலையிலேருந்து மழை இல்லை. நேத்திக்கு ஆனால் செம மழை. இன்றைக்கும் மழை வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் மழை வரல இப்போ வரைக்கும். ஆனால் எப்போ வேணால் வரலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிளைமேட் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். கொடைக்கானல் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகி இருந்தது. லைட்டான சாரல் கூட இல்லை. ரொம்ப ஒரு டல்லான கிளைமேட் தான் இன்னைக்கு காலையிலேருந்து இருந்தது. வரக்கூடிய வாரமும் கூட வெதர் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான், மழை இல்லைன்ற மாதிரி தான் வெதரில் காட்டுது, அப்டேட் காட்டுது. ஆனால் அதையும் நம்ம கிளியராக சொல்ல முடியாது. அந்த டேட்டில் தான் நம்மளால் எப்படி இருக்குன்றதை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். நம்ம சேனலில் கூட ரெகுலராக கொடைக்கானலில் எப்படி இருக்குது கிளைமேட்டு, மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா, ரோடு கீடு டேமேஜ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணினா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடைக்கானலுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு, போகலாமா வேணாமாங்கிறத கூட டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நம்ம சேனல் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி வரக்கூடிய வீக்கெண்டு 27 கொடைக்கானலில் திரும்பவும் ஒரு ரூம் ஃபுல்லாகக்கூடிய ஒரு டேட். இந்த வாரமாக இருக்கட்டும், வரக்கூடிய காந்தி ஜெயந்தி அந்த வீக்காக இருக்கட்டும், பயங்கரமான க்ரௌட் இருக்குது, நிறைய புக்கிங் இருக்குது. நம்மளுடைய ரூம்ஸ் எல்லாமே புக்கிங் எடுத்துட்டோம். அட்வான்ஸ் வாங்கிட்டு புக்கிங் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ மேக்ஸிமம் புக்கிங் கவர் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அந்த டேட்டில் 26, 27, 28 இந்த வீக்கில் வர்றதா இருந்தால் க்ரௌடு ஹெவியாக இருக்கும், டிராஃபிக் அதிகமாக இருக்கும். பாஸ் எடுத்துக்கோங்க. கொடைக்கானலுக்கு சுற்றி பார்க்க எங்கே போனாலும் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் 1ஆம் தேதிக்கு மேலேயும் பயங்கர க்ரௌட் இருக்குது. அதையும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஒன்று அதுக்கு முன்னாடியே வாங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் வாங்க. 5ஆம் தேதி வரைக்கும் பயங்கர க்ரௌட் இருக்குது. எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மள்ட்ட புக்கிங்கை வச்சு தான், புக்கிங்காக இருக்கட்டும், என்கொயரி இருக்கட்டும், அதை வச்சு தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் விலையில் ரூம்ஸ், காட்டேஜஸ், ரிசார்ட்ஸ், டார்மெட்ரிலாம் இருக்குது. 1-2 ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது 27க்கு. ஸோ அந்த வீக்கில் நீங்கள் வர்றது கன்ஃபார்ம்னா கண்டிப்பான முறையில் அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணால் மட்டும்தான் ரூம்ஸ் கன்ஃபார்மாக எடுத்து வச்சு கொடுக்க முடியும். இல்லாட்டி ரூம்ஸ் கொடுக்கறது கஷ்டம், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த ஒரு உதவி தேவைனாலும் கூப்பிடுங்க. நான் உங்கள் வினோத். பாய், டாட்டா.